Good evening students, welcome to our online class. Today we are going to see about class 12 computer application. In class la நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படினா மாடல் क्वेश्चन பேப்பர் 1. ஆல்ரெடி கிளாஸ்ல கவர்மெண்ட் क्वेश्चन பேப்பர் லாஸ்ட் இயர் கவர்மெண்ட் क्वेश्चन பேப்பர் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ ஐடியல் புக்ல ஃபர்ஸ்ட் மாடல் क्वेश्चन பேப்பர் இன்னைக்கு அதுல இருக்க 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் நம்ம ரிவைஸ் பண்ண போறோம். ஓகேவா? சரி வாங்க பார்க்கலாம். A live telecasting of real-time program through internet is என்ன சொல்வாங்க? வெப்காஸ்டிங், வெப் ஹோஸ்டிங், டேட்டா மேனிப்புலேஷன், none of the above. லைவ் டெலிகாஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன வரும்னா வெப்காஸ்டிங். கேட்க ஆன்சர் வந்து வெப்காஸ்டிங். விச் டைப் ஆஃப் பிலோ டிபிஎம்எஸ் இஸ் MySQL? இதில் இருக்கிறதுல எது வந்து MySQL அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ரிலேஷனல் டிபிஎம்எஸ் தான் MySQL வரும். வாட் டஸ் PHP ஃபைல் ஹாவ் எ டிஃபால்ட் ஃபைல் எக்ஸ்டென்ஷன்? PHP ஃபைலோட டிஃபால்ட் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு .php தான். ஓகேவா? நமக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லணும். PHP அரே ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் PHP அரே என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வெக்டார் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் லூப்பிங் ஸ்ட்ரக்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் தான். ரிமைனிங்லாம் அந்த கண்டிஷன்ஸ் இதில் நிறைய பார்ட்ஸ் இருக்கும் அதனால். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ப்ரௌசர் இருக்கு இல்லையா, வாட் வில் பி த டிஸ்பிளேட் இன் எ ப்ரௌசர் when the following PHP கோட் எக்ஸிக்யூட்டட்? இந்த PHP கோட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ப்ரௌசரில் எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ என்ன? 1. அப்புறம் எங்கே ஃபஸ்ட்டு லூப் இங்கே தான் ஆரம்பிக்கும், i = 1. அடுத்து எந்த இடத்துக்கு வரும்? இந்த இடத்துல வரும் 1 <= 5. கண்டிஷன் ட்ரூன்னு இந்த இடத்துக்கு வரும். இங்கே ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ 1ன்றதை பிரிண்ட் பண்ணும். அப்புறம் இன்க்ரிமெண்ட் செக்ஷன் போகும். இப்போ ஐயோட வேல்யூ 1லேருந்து 2ன்னு ஆகிடும். i++னால் ஐயோட வேல்யூ 1 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 1 + 1 2. அகெயின் கண்டிஷன் செக் பண்ணும். 2 <= 5. கண்டிஷன் ட்ரூ. அப்போ ஐ 2 பிரிண்ட் பண்ணும். அகெயின் இன்க்ரிமெண்ட் ஆகும் 3. திரும்ப கண்டிஷன் செக் பண்ணும். 3 <= 5. 3 பிரிண்ட் பண்ணும். அடுத்து 4 <= 5 பிரிண்ட் பண்ணும். 5 பிரிண்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஆன்சர் 1 2 3 4 5ன்றது தான் இதுக்கான ஆன்சர். Which one of the following should not be used while sending password or other sensitive information? எந்த மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும் போஸ்ட் மெத்தட் அப்படின்னா எல்லாமே என்ன பண்ணும், உங்களுக்கு பேக்கெட்ஸாக சென்ட் ஆகி போகும். ஸோ யாருக்கும் தெரியாது. பட் கெட் மெத்தடில் அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் போகிற அட்ரஸ் எல்லாமே என்ன பண்ணும், URL கூட சேர்ந்து போகும். ஸோ அதை பார்த்து வந்து யூசர்ஸ்க்கு எல்லாமே தெரியும். ஸோ சென்சிட்டிவான விஷயங்கள் ஏதாவது நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா கெட் மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம கெட் மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அனுப்புகிற எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். ஸோ வி டோன்ட் யூஸ் கெட் மெத்தட் when you are passing a sensitive information. Okay, which one of the following statement instantiate the MySQL class? MySQL class இன்ஸ்டேட் பண்ணது தான் இந்த பி, ஆப்ஷன் பி தான் கரெக்ட். MySQL = நியூ MySQL வரும். ஓகே, இது ஏன் தப்புன்னு சொன்னோன்னா வேரியபிள் இல்லையா MySQL முன்னாடி $sign போடல. ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் MySQL = நியூ MySQL அப்படின்றது தான். நெக்ஸ்ட் கொஷின், which one of the following period the speed capacity supported towards gigabyte on a computer network? ஸ்பீட் கெப்பாசிட்டினாலே ஃபைபர் ஆப்டிக் தான். ஓகே, நியூ ஃபைபர் ஆப்டிக் கேபிள் தான் உங்களுக்கு ஸ்பீடோட கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். RFID அப்படின்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன். ஓகே, அந்த லாஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. ரேடியோ, F ஃபார் ஃப்ரீக்வன்சி, ID ஃபார் ஐடென்டிஃபிகேஷன். How many bit are used in IPv அட்ரஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இங்கே IPv6ன்னு வரும். நமக்கு ஏற்கனவே தெரியும் அந்த 2 பவரில் போடணும் அப்படின்றது. ஓகே, 2/6 வந்து பார்த்திங்கன்னா 128 வரும். 2/532. 2/6 வந்து 64. ஓகே, 2/7 வந்து 128. இங்கே 6ன்னு கொடுத்தாங்கன்னா அதுக்கு அடுத்து ஒரு டிஜிட் எடுத்துக்கோம் இல்லையா. இப்போ 5 பிட்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா 2/6 கண்டுபிடிக்கணும். அது மாதிரி 6 பிட் கொடுத்தாங்கன்னா 2/7 கண்டுபிடிக்கணும். ஸோ அது மாதிரி IPv6க்கான அட்ரஸ் இங்கே IPVன்னு கொடுத்தாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 128. அடுத்து, which medium is used to optical fiber cable to transmit the data? டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு என்ன மீடியம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் மீடியம். ஓகேவா? ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள் என்ன மீடியம் யூஸ் பண்ணுவாங்க? லைட் மீடியம் யூஸ் பண்ணுவாங்க. which is the following example to the network simulator? இதுதான் NS2னாலே நெட்வொர்க் சிமுலேட்டர் 2ன்றது தான். ஸோ நெட்வொர்க் சிமுலேட்டர் தான் அதுக்கு ஆன்சர். which of the following is not a characteristic of e-commerce? இதில் எது வந்து இ காமர்ஸோட கேரக்டரிஸ்டிக் இல்லை அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ
ப்ராடக்ட் cannot be inspected physically before purchase. அது கரெக்டான ஆன்சர் தான். ஏன்னா நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுடைய அந்த பொருளை போய்ட்டு முன்னாடி நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ கரெக்டான கொஷின். குட்ஸ் ஆர் டெலிவர்ட் இன்ஸ்டன்ட்லி. சம்டைம் டக்குன்னு உடனே இன்ஸ்டண்ட்டாக டெலிவர் பண்ணுவாங்க, அதுவும் கரெக்ட் தான். ஸ்கோப் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் குளோபல், அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா எங்கே வேணாலும் நம்ம எங்கே வேணாலும் அக்சஸ் பண்ணலாம் இல்லையா. அப்போ ரிசோர்ஸ் ஃபோக்கஸ் ஆன் டிமாண்ட் சைடு வரும், சப்ளை சைடு வராது. ஸோ இதான் ஆன்சர். இதுக்கு ஆன்சர் இதுதான் கேரக்டரிஸ்டிக் கிடையாது. ஏன்னா ட்ரெடிஷ்னல் காமர்ஸ் தான் ரிசோர்ஸஸ் ஃபோக்கஸ் ஆன் சப்ளை சைடு. ஸோ ஆன்சர் இதுக்கு வந்து காமர்ஸோட கேரக்டரிஸ்டிக் கிடையாது, ட்ரெடிஷ்னல் காமர்ஸோட கேரக்டரிஸ்டிக். ஸோ இப்போ அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ரிசோர்ஸ் ஃபோக்கஸ் ஆன் சப்ளை சைடு தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிரெடிட் கார்டு பே பிஃபோர். கிரெடிட் கார்டு வந்து பிஃபோர் பே பண்ண மாட்டோம். எப்போ பே பண்ணுவோம்? நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட டைம் லிமிட் கொடுத்துருப்பாங்க, அப்போ தான் பே பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து டெபிட் கார்டு பே நவ். ஆமாம், டெபிட் கார்டு நம்ம யூஸ் பண்ணும்போது அப்போ தான் பே பண்ணணும். ஸ்டோர் வேல்யூ கார்டு பேலட் இல்லை, அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர்டு வேல்யூ கார்டில் முன்னாடியே அவங்க என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ பிஃபோர் தான் அதில் ஆல்ரெடி அமௌண்ட் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸ்மார்ட் கார்டு வந்து எப்போ வேணாலும் பே பண்ணலாம், ஸ்வைப் பண்ண உடனே தான் பே பண்ணணும். ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் கரெக்டான ஆன்சர் எது மேட்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு பே நவ், இதுதான் இது கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இது மேலே இருக்கிறதோ இல்லை கீழே ரெண்டு இருக்கிறதோ கரெக்டான ஆன்சர் கிடையாது. ஓகே, 5 மார்க் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு 2 மார்க் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 2 மார்க் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஃபைன் மல்டிமீடியா அண்ட் தேர் ஃபீச்சர்ஸ். மல்டிமீடியாவை பற்றி டிஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. மல்டிமீடியா அப்படின்னாலே மல்டினா மோர் தென் ஒன், மீடியம் அப்படின்னா மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் கம்பைன் பண்ணுறது தான் மல்டிமீடியா. ஓகே, மல்டிமீடியாவில் எதெல்லாம் கம்பைன் பண்ணி எதெல்லாம் இருக்குன்னா டெக்ஸ்ட் இருக்கும், கிராஃபிக்ஸ், இமேஜ், ஆடியோ எல்லாம் கம்பைன் பண்ணி வரதான். அனிமேஷன்ஸ், வீடியோ எல்லாமே கம்பைன் பண்ணி வரதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மல்டிமீடியா அப்படின்னு சொல்லுவோம். மல்டிமீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, ஸ்டோரிங் பர்பஸ்க்கு, அப்புறம் மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, ஒரு இன்ஃபர்மேஷனை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு, ஓகேவா, இன்புட் அவுட்புட் இன்ட்ராக்ஷன், வீடியோஸ், இமேஜ்லாம் இருக்குது அப்படின்னா அப்போலாம் எது யூஸ் பண்ணுவாங்கன்னா மல்டிமீடியா கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. நவடேஸ் மோஸ்ட் ஆஃப் த அட்வர்டைஸ்மெண்ட் ஆர் பேஸ்ட் ஆன் மல்டிமீடியா ப்ராடக்ட். அடுத்து டிஃபைன் டேட்டா மாடல் அண்ட் லிஸ்ட் த டைப் ஆஃப் டேட்டா மாடல். டேட்டா மாடல்னால் என்ன அப்படி தான் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ டேட்டா மாடல்னால் ஒன்றும் இல்லை, டேட்டாபேஸ் டெக்னாலஜி கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மாடல்ஸ். டேட்டாபேஸில் எப்படிலாம் டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்றத நிறைய மாடல்ஸ் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் டேட்டா மாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? என்னென்ன டைப் ஆஃப் டேட்டா மாடல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைரார்க்கிக்கல் டேட்டாபேஸ் மாடல், நெட்வொர்க் மாடல், ரிலேஷனல் மாடல், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மாடல். இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல். என்னென்ன? ஹைரார்க்கிக்கல் மாடல், நெட்வொர்க் மாடல், ரிலேஷனல் மாடல், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மாடல். இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் இன் பிஹெச்பி. ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, எ பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம ப்ரோக்ராமில் ரைட் பண்ணுறதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எ பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இன் எ ப்ரோக்ராம் தட் பர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன்ஸ். இல்லை ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணுது. இந்த தான் என்ன சொல்லுவோம்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன் வந்து சப்ரூட்டின்னு சொல்லலாம், ப்ரொசீஜர்னு சொல்லலாம். அப்போ ஏதோ ஒரு டாஸ்க் நம்ம லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் ஒரு டைம் நான் ரீகால் பண்ணேன். ஏதோ ஒரு டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணுறதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஷின், ஃபார் லூப்புக்கும் ஃபார் ஈச் லூப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபார் லூப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேம் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை ரிப்பீட்டடாக நம்ம சொல்கிற நம்பர் ஆஃப் டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும். அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபார் லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் ஈச் லூப் எதுக்குன்னா நம்ம அரேவில் யூஸ் பண்ணுறது. அது ஆக்சுவலாக ஃபார் ஈச் லூப்ன்றது வந்து பிஹெச்பியில் மட்டும் யூஸ் பண்ணுற ஒன்று. அரேவை அக்சஸ் பண்ணுறதுக்கு, அரேவில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டையும் அக்சஸ் பண்ண நம்ம ஃபார் ஈச் லூப் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இஸ் யூஸ் டு ட்ராவல்ஸ் த்ரூ அரே ஆஃப் ஆப்ஜெக்ட். ஃபார் லூப் எப்போ டெர்மினேட் ஆகும் அப்படின்னா கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னும் போது ஃபார் லூப் டெர்மினேட் ஆகிடும். ஓகேவா? அரே இப்போ இந்த ஃபார் ஈச் லூப் எப்போ டெர்மினேட் ஆகுனா அரேவோட வேல்யூ எண்ட் ஆஃப் த அரேவை போய் ரீச் ஆச்சுன்னா டெர்மினேட் ஆகிடும். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் எப்படி எழுதுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து இப்போ i = 0, i <= 10, i++ கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு அந்த 10 டைம்ஸ் அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். 11 டைம்ஸ் 0லேருந்து கொடுத்துருவாங்க. அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகுனா 5 டைம்ஸ். அப்போ இந்த அரேவோட வேல்யூ மொத்தம் 5 வேல்யூஸ் இருக்குது, அந்த 5 டைம்ஸ் மட்டும் இது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, சரி. அடுத்து MySQL ஃபங்க்ஷன்னா என்ன? பிஹெச்பி ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஒரு ஃபங்க்ஷன் தான் MySQL அப்படின்றது. ஓகேவா? ஃபங்க்ஷன்ஸ் அவைலபிள் MySQL டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி அண்ட் எக்ஸிக்யூட்டிங். இந்த MySQL ஃபங்க்ஷன் வந்து எதுக்காகனா SQL கொரியை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகே, அது பிஹெச்பியில் அதாவது
PHP ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் MySQL யூஸ் பண்ணி ஓகே MySQL இஸ் எக்ஸ்டென்ஷன் இன் PHP ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் which give access to the MySQL database. MySQL அக்சஸ் பண்ணுறதுக்கு PHPயில் யூஸ் பண்ணுற ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் MySQL ஃபங்க்ஷன் ஓகேவா. ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் இட் இஸ் யூஸ்டு டு அக்சஸ் த டேட்டாபேஸை அக்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் MySQL ஃபங்க்ஷன். PHPயில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. MySQL இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன். அடுத்து நெக்ஸ்ட் கொஷின், லிஸ்ட் அவுட் சம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மொபைல் நெட்ஒர்க். மொபைல் நெட்ஒர்க்கோட ஃபீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. மொபைல் நெட்ஒர்க் யூஸ் பண்ணால் நமக்கு பவர் வந்து கன்சியூம் ஆகுது, சேவ் ஆகுது. ஓகே, லெஸ் கன்சப்ஷன் ஆஃப் பவர் இஸ் யூஸ்டு பை மொபைல் டிவைசஸ் கம்பேரிங் வித் டிரான்ஸ்மிட்டர் ஆர் சேட்டலைட். இதெல்லாம் யூஸ் பண்ணுறத விட உங்களுக்கு வந்து மொபைல் நெட்ஒர்க்கில் வந்து பவர் எடுக்கிறது வந்து கம்மியாக இருக்குது, கெப்பாசிட்டி வந்து ஹையாக இருக்குது. ஓகே, ஃப்ரீக்வன்சியோட கெப்பாசிட்டி வந்து ஹையாக இருக்குது. ஓகே, அடுத்து நிறைய ஏரியாவை கவர் பண்ணுது. மொபைல் நெட்ஒர்க் என்ன பண்ணுதுன்னா லார்ஜ் ஏரியாஸை ஒரு சிங்கிள் டிரான்ஸ்மிட்டர் வச்சு லார்ஜ் ஏரியா கவர் பண்ணிக்கலாம். இன்னும் வேணும்னா டவர்ஸ் ஆட் பண்ணிகிட்டே போய் நம்மளுடைய எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகேவா. அடுத்து வந்து வாட் இஸ் த யூஸ் ஆஃப் க்ரம்பிங் டூல். க்ரம்பிங் டூல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டிங் பிளேயர் மாதிரியே தான் இருக்கும். க்ரம்பிங் டூல் எப்படி இருக்குன்னா கட்டிங் பிளேயர் மாதிரியே தான் இருக்கும். ஸோ அது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம இந்த ஈத்தர்நெட் கேபிள் இங்கே யூஸ் ஆகுது. அந்த கனெக்டர்ஸ், ஒயர்ஸ், ப்ளக் பாயிண்ட் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுது. ஓகே, இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபிசிக்கல் டூல். இட் இஸ் யூஸ்டு டு கனெக்ட் த பேட்ச் ஒயர் வித் த ஈத்தர்நெட் கனெக்டர். ஓகே, ஒயரை வந்து கனெக்டர் கூட ஓகே ப்ளக்கையும் அந்த ஒயரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த எக்யூப்மெண்ட் நமக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் கொஷின் 23rd கொஷின் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இ-பிஸ்னஸ் அண்டு இ-காமர்ஸ். இ-பிஸ்னஸ்க்கும் இ-காமர்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. இ-பிஸ்னஸ்னால் என்னென்னா எல்லாமே வந்து அது இன்டர் கம்பெனியாக இருக்கலாம், இல்லை இன்டர் கம்பெனி வித்தின் தி கண்ட்ரிக்குள்ளே இருக்கலாம், இல்லை அவுட் சைட் த கண்ட்ரியில் இருக்கலாம். எப்படியாக இருந்தாலும் எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னா இன்டர்நெட்டை தான், மொத்தமுமே இன்டர்நெட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த இ-பிஸ்னஸ் என்டையர்லி டிபெண்ட்ஸ் ஆன் த இன்டர்நெட் ஃபார் இட்ஸ் எவ்ரி இன்ட்ரா கம்பெனி அண்ட் இன்டர் கம்பெனி ஆக்டிவிட்டி. எல்லாமே ஃபுல் ஆக்டிவிட்டீஸும் பேஸ்ட் ஆன் இன்டர்நெட். பட் இ-காமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிரான்சாக்ஷன் மட்டும்தான் இ-காமர்ஸ் என்ன பண்ணும் இன்டர்நெட்டில் நடக்கும். இ-பிஸ்னஸ் வந்து ஃபுல்லாக டெக்னாலஜியை பேஸ் பண்ணியிருக்கும். இ-காமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி இந்த மணி டிரான்சாக்ஷன் அது போல் ஒரு லிமிட்டடாக தான் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுவாங்க. இ-பிஸ்னஸ்னால் என்ன பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே கம்ப்யூட்டர் தான், ஐ மீன் இன்டர்நெட் தான். ஓகேவா, பர்ச்சேஸ் பண்ணுறது, பே பண்ணுறது, எல்லா ஒர்க்குக்குமே இது ஒன்லி மானிட்டரி வேலைக்கு மட்டும் யூஸ் பண்ணி ரிமைனிங்க்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா, அதான் இ-பிஸ்னஸ்க்கும் இ-காமர்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அடுத்து லிஸ்ட் அவுட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செக்யூரிட்டி டெக்னாலஜி இன் இ-காமர்ஸ். எப்பவுமே வந்து உங்களுக்கு 2 மார்க்கில் லாஸ்ட்டு கொஸ்டின் கம்பல்சரி இருக்கும், அதே மாதிரி 3 மார்க்லேயே லாஸ்ட்டு கொஸ்டின் கம்பல்சரி இருக்கும். இப்போ 2 மார்க்கில் இது லாஸ்ட்டு கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின். இதில் வந்து கம்பல்சரி கொஸ்டின் ஈஸியாகவே கேட்டிருக்காங்க. என்னென்ன செக்யூரிட்டி டெக்னாலஜிஸ் இருக்குது அப்படின்னா என்கிரிப்ஷன் டெக்னாலஜி, ஆத்தென்டிகேஷன் டெக்னாலஜி, ஆத்தென்டிகேஷன் ப்ரோட்டோக்கால். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இ-காமர்ஸ்னாலே ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறது. ஸோ ஆன்லைனில் தான் மணியெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ ஆன்லைனில் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன பண்ணலாம், தேர்ட் பார்ட்டியான நம்ம டேட்டாவை ஹேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ அது போல் ஹேக் பண்ணாமல் நம்ம டேட்டாவை செக்யூர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் செக்யூரிட்டி டெக்னாலஜி. there are 3 category: encryption technology, authentication technology, authentication protocol. ஓகே, அடுத்த 3 மார்க் போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா how will you insert page number in பேஜ் மேக்கரில் எப்படி பேஜ் நம்பர் இன்செர்ட் பண்ணுவீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா மாஸ்டர் பேஜ் ஐக்கான் இருக்கும். நமக்கு தெரியும் இல்லையா, ஃபஸ்ட்டு இருக்கிறது ஓப்பன் பண்ணோடனே மொதல் இருக்கிறது மாஸ்டர் பேஜாக இருக்கும். அதை கிளிக் பண்ண அந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். டெக்ஸ்ட் டூவில் கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு எங்கே பேஜ் நம்பர் வேணுமோ அந்த இடத்துல போய் ஒரு மாஸ்டர் பேஜில் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், உங்களுக்கு அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் மாஸ்டர் பேஜ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு இப்போ லெஃப்ட் சைடில் வேணும் இல்லை ரைட் சைடில் வேணுமோ எங்கே வேணுமோ அந்த இடத்துக்கு டெக்ஸ்ட் டூவில் கிளிக் அந்த மாஸ்டர் பேஜ் ஐக்கானை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டெக்ஸ்ட் டூல் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கர்சர் வந்து ஐபீம் மாதிரி சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ பேஜ் நம்பர் அந்த இடத்துல போய்ட்டு அந்த கர்சரை வச்சுட்டு Ctrl Alt P அட் ஏ டைமில் இந்த 3 ப்ரெஸ் பண்ணணும். இந்த 3 அட் ஏ டைமில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் வந்து LM அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, லெஃப்ட் மாஸ்டர் பேஜில். அதே ப்ரொசீஜர் தான் ரைட் மாஸ்டர் பேஜ். ஏன்னா மாஸ்டர் பேஜில் மட்டும் 2 பேஜ் இருக்கும், லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு ஒன்று இருக்கும். ஸோ அங்கேயும் அதே மாதிரி தான் நீங்கள் டெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணினா உங்களுக்கு கர்சர் ஐபீமில் மாறும். உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே கொண்டு போய் வச்சுட்டு Ctrl Alt P கொடுத்தீங்கன்னா RM அப்படின்றது ரைட் சைடு மாஸ்டர் பேஜில் வந்துடும். ஓகேவா, இது ஆக்சுவல் பேஜில் வரும்போது உங்களுக்கு நம்பர்ஸ் தான் வரும், அந்த LM RM அப்படின்றதுலாம் உங்களுக்கு வராது. புரியுதா?
ஏன்னா நான் லாஸ்ட்டு எக்ஸாம்ஸில் கொஷின் கேட்டிருந்தேன், how will you insert பேஜ் நம்பர் இன் மாஸ்டர் பேஜ். நிறைய பேர் நியூவாக பேஜ் இன்சர்ட் பண்ணுறது இந்த லே அவுட்டில் போய்ட்டு இன்சர்ட் பேஜ்னு கொஷின் நல்லா ரீட் பண்ணுங்கள். இங்கே என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா இன்சர்ட் பேஜ் நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேஜ் நம்பர்னும் போது நம்ம இப்படி தான் எழுதணும். மாஸ்டர் பேஜை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் டெக்ஸ்ட் டூவில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கர்சர் ஐபீமில் மாறும். உங்களுக்கு எந்த இடத்துல மாஸ்டர் பேஜில் பேஜ் நம்பர் வேணுமோ அங்கே வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அட் ஏ டைமில் இந்த 3 கீயும் ப்ரெஸ் பண்ணணும். ஆல்ட்டு கண்ட்ரோல் பி எல்லாமே அட் ஏ டைமில் ப்ரெஸ் பண்ணணும். ஓகேவா, பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு சம்டைம் கொஷின் கேட்கலாம், பேஜ் நம்பர் இன்செர்ட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ கேட்டாங்கன்னா கண்ட்ரோல் ஆல்ட்டு பி அப்படின்னு சொல்லணும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு கொஷின் என்னென்னா ரைட் நோட் ஆன் பிஹெச்பி ஆப்ரேட்டர். பிஹெச்பி ஆப்ரேட்டர் பற்றி எழுத சொல்கிறாங்க. ஆப்ரேட்டர்ன்றது ஒரு சிம்பிள், அது என்ன பண்ணும், ஏதோ சம் ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணும். இப்போ உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா 5 + 10 அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவேன், 15 சொல்லுவேன். ப்ளஸ்ன்றது என்னது, அதுதான் ஆப்ரேட்டர். ஓகே, அந்த சிம்பிளை தான் ஆப்ரேட்டர். இது பர்ஃபார்ம் என்ன பண்ணுது, அடிஷன் பண்ணுது. அதே போல் தான் எல்லாமே. ஆப்ரேட்டர்ன்றது ஒரு சிம்பிள் விச் யூஸ்டு டு பர்ஃபார்ம் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். லாஜிக்கல்னால் கம்பேர் பண்ணுறது. ஓகேவா, நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், கம்பேரிசன் ஆப்ரேட்டர், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், இதெல்லாம் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்பியில் இருக்கிற ஆப்ரேட்டர்ஸ். அரித்மெட்டிக்னால் உங்களுக்கே தெரியும், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அதெல்லாம். அசைன்மெண்ட்னா ஈக்குவல் டு, ஓகே, ரைட் சைடில் இருக்க வேல்யூவை லெஃப்ட் சைடு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டட் ஒர்க்கு. கம்பேரிசன்னா கம்பேர் பண்ணுறதுக்கு. ஓகே, லெஸ் தென், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. அதெல்லாம். இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னா இன்க்ரிமெண்ட்னா வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணும், டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணும். ஓகே, ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகும் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னா ஒன்று டிக்ரீஸ் ஆகும். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னால் நீங்கள் மோர் தென் ஒன் கண்டிஷன் செக் பண்ணுறீங்கன்னா அப்போ லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ன்றது அப் அண்ட் கன்கார்டினேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். ரெண்டு இருக்குது. அப் அண்ட் என்ன பண்ணணும்னா எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்கில் ஜாயின் பண்ணணும், கன்கார்டினேஷன் ரெண்டு ஸ்ட்ரிங் அப்படியே ஜாயின் பண்ணும். ஓகேவா, அதுதான் அப் அண்டுக்கும் கன்கார்டினேஷனுக்குள்ள டிஃப்ரென்ஸ். அப் அண்டுக்கு டாட் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுவோம், கன்கார்டினேஷனுக்கு வெறும் டாட் மட்டும் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் ப்ளஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், இங்கே வந்து டாட் யூஸ் பண்ணுறோம் கன்கார்டினேஷனுக்கு. நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இஃப் ஸ்டேட்மெண்ட்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்கும். இஃப் எல்ஸ்னால் 2 கண்டிஷன்ஸ் இருக்கும். இப்போ கண்டிஷன் ஃபால்ஸ்னால் என்ன பண்ணும், இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்து என்ன கோட் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி போயிடும். ஏன்னா இது இஃப் ஸ்டேட்மெண்ட்லேயே ஒரே ஒரு கண்டிஷன் ட்ரூ வந்தால் எக்ஸிக்யூட் பண்ண போது, ஃபால்ஸ் இருந்தால் அந்த ஸ்கிப் பண்ணிட்டு போயிட போகுது. இது என்ன பண்ணுன்னா, ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ்னால் 1 ஆஃப் த 3 given கோட் பிளாக் இஸ் செலக்டட் அண்ட் எக்ஸிக்யூட்டட். 3 பிளாக் கொடுத்துருப்பாங்க, 2 கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூனா பிரச்சனை இல்லை, எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போகுது. அப்படின்னா செகண்ட் கண்டிஷன் செக் பண்ண போகுது, அது ட்ரூ வந்தால் ஒரு பார்ட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு ஃபால்ஸ் வந்தால் ஒரு பார்ட்டு. ஸோ அப்போ டிபெண்டிங் அப்போ அந்த கண்டிஷனை பொறுத்து 3 பிளாக்ல எதனா ஒரு பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் போகும். இதில் ஒரே ஒரு பிளாக் தான் இருக்கும், இல்லை 3 பிளாக்ஸ் இருக்கும். ஓகேவா, அப்போ அந்த ஒரு பிளாக் வந்து கூட ட்ரூவாக இருந்தால் எக்ஸிக்யூட் பண்ணும். இஃபை பொறுத்தரலாம், இஃப் எல்ஸை பொறுத்தரலாம் 3 பிளாக்ல எதனா ஒன்று கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஓகேவா, அதான் இஃபுக்கும் இஃப் எல்ஸுக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமே எழுதணும். ஓகேங்களா, அடுத்து ரைட் ஷார்ட் நோட் ஆன் ஃபைல் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன். ஃபைல் ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னா எஃப் ஓப்பன் ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்காக எஃப் ஓப்பன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அப்படி கொடுக்கும்போது நீங்கள் ஃபைலோட நேமு எந்த மோடுக்காக ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்றத கொடுக்கணும். எஃப் ரீட் ஃபங்க்ஷன் எதுக்காகனா ஃபைல் ஓப்பன் பண்ண ஃபைல்லேருந்து கண்டென்ட்டை ரீட் பண்ண யூஸ் பண்ணுறது எஃப் ரீட் ஃபங்க்ஷன். அடுத்து எஃப் க்ளோஸ் ஃபங்க்ஷன் எதுக்காகனா ஓப்பன் பண்ண ஃபைலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு எஃப் க்ளோஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஓப்பன் பண்ணிட்ட ஒரு ஃபைலை எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிட்டா ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்காக எஃப் க்ளோஸ் ஃபங்க்ஷன். எஃப் ரைட் ஃபங்க்ஷன் எதுக்காகனா நீங்கள் ஏதாவது கண்டென்ட்டை அந்த ஃபைலில் ரைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவீங்க, எஃப் ரைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவீங்க. எஃப் ரைட்கான சின்டெக்ஸ் இதுதான். மை ஃபைல் முதல் அந்த ஃபைல் ஆப்ஜெக்ட், அப்புறம் என்ன நீங்கள் ரைட் பண்ண போகிறீங்களோ அது ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி கொடுக்கணும். அப்பண்டிங்னா என்ன பண்ணுன்னா கண்டென்ட்டை அப்பண்ட் ஜாயின் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. அடுத்து எஃப் புட் கண்டென்ட், அதை எப்படி அது ஜாயின் பண்ணுறதுன்றது நம்ம எஃப் புட் கண்டென்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த ஃபைலு எண்ட் ஆஃப் த ஃபைல் எதை அப்பண்ட் பண்ண போகிறீங்களா கரெக்டாக கொடுக்கணும். ஓகே, ஃபைல் அப்லோட் பண்ணுறதுக்கு ஃபைல் அப்லோட் ஃபங்க்ஷன், நேம் ஈக்குவல் டு ஃபைல் அப்லோட், ஐடி ஈக்குவல் டு ஃபைல் டு அப்லோட்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபைல் அப்லோட் பண்ணும். இதெல்லாம் ஃபைல் பிஹெச்பியில் இருக்க ஃபைல் ஹேண்ட்லிங் ஃபங்க்ஷன். ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறதுக்கு, ரீட் பண்ண, ரைட் பண்ண, அடுத்து அப்பண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம், அப்லோட் பண்ணுறது. இதெல்லாம் ஃபைல் கான்செப்டில் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ்.
நெக்ஸ்ட்டு ஹவு கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் சேவ்ஸ் த மணி சேவிங். கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் மூலம் மணி எப்படி சேவ் ஆகுது அப்படின்னா, இது ஒரு பெரிய கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கிங் பொறுத்தவரை ஒரு ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட், நமக்கு ஆர்கனைசேஷனில் கிடைச்ச ஒரு ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட், நமக்கு இதனால தான் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம மணி வந்து சேவ் ஆகுது. இது பேப்பர் ஒர்க்கு கம்மி பண்ணுது, மேன் பவரையும் ரெடியூஸ் பண்ணுது, டைமையும் சேவ் பண்ணுது. தான் இதில் இருக்க மெயின் அட்வான்டேஜ். ஓகே, நம்ம மொபைல் நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறோம், சரி கம்ப்யூட்டரில் நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறதால பேப்பர் ஒர்க்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா, மேன் பவர் அதிகமாக இல்லை, எல்லாமே சிஸ்டமே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. டைமும் நமக்கு சேவ் ஆகுது. ஒரு ஒர்க்கை செய்யணுன்னா நம்ம டேரெக்டாக இங்கேருந்து இப்போ ஒரு லெட்டர் கொடுக்கணுன்னா இங்கேருந்து மெயிலில் போட்டால் போதும். அதுக்கு முன்னாடிலாம் ஏதாவது லெட்டர்ஸ் கொடுக்கணுன்னா அந்த கன்சர்ன் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இல்லை க்யூவில் நின்று அப்புறம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ அப்படிலாம் கிடையாது. எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், நெட்ஒர்க் இருக்கிறதால வீட்டில் இருந்தபடியே எல்லா ஒர்க்கையும் செய்யலாம். இதனால் நமக்கு டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். அடுத்து ரைட் நோட் ஆன் டிஎன்எஸ். டிஎன்எஸ்னால் டொமைன் நேம் சிஸ்டம். இதுதான் வந்து எல்லா டொமைன் நேமையும் மெயின்டைன் பண்ணுறது இந்த டிஎன்எஸ் டைரக்டரி தான். வெப்சைட் நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு இதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஐபி அட்ரஸ் இருக்கும். ஓகே, யூஸ்வலாக இன்டர்நெட் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஐபி அட்ரஸ் தான் பேஸ் பண்ணியிருக்கு, டொமைன் நேமை பேஸ் பண்ணி இல்லை. பட் நம்ம ஐபி அட்ரஸ் வந்து ஒரு லாங் நம்பர், ஓகே, ஒரு 12 டிஜிட் நம்பர். அதை நம்ம மைண்டில் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதால தான் நம்ம என்ன பண்ணுறாங்க, நமக்கு டொமைன் நேம் கொடுத்துருக்காங்க. அந்த டொமைன் நேம் அதுக்கான ஐபி அட்ரஸ் ரெண்டுமே எதில் இருக்குன்னா டிஎன்எஸில் இருக்கும். நம்ம ஜஸ்ட் www.google.com தான் டைப் பண்ணுவோம். பட் அது எங்கே போகும், நேராக எடுத்துகிட்டுனா டிஎன்எஸ்க்கு போகும். அந்த google.comக்கு என்ன ஐபி அட்ரஸோ அதுதான் சிஸ்டம் கொடுக்கும். ஏன்னா சிஸ்டமால் அதோட ஐபி அட்ரஸ் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா, இது யூசர் கம்ஃபர்டபிலிட்டிக்காக என்ன பண்ணுறாங்க, அதுக்கு வந்து டொமைன் நேம் கொடுக்குறாங்க. டு எனேபிள் த யூசஸ் ஆஃப் டொமைன் நேம் இன் நெட்ஒர்க், த டொமைன் நேம் சிஸ்டம் கண்டிப்பாக டிஎன்எஸ் யூஸ் பண்ணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கூகுள் வெப்சைட்டே எடுத்துங்க, www.google.com தான் நான் கொடுப்பேன். பட் கம்ப்யூட்டருக்கு அது தெரியாது. கம்ப்யூட்டருக்கு அதுக்கான ஐபி அட்ரஸ் தான் கரெக்டாக கொடுக்கணும். ஸோ அதுக்கான ஐபி அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸில் இருக்கும். டிஎன்எஸ் என்ன பண்ணுன்னா எல்லா டொமைன் நேம் அதுக்கான ஐபி அட்ரஸை மெயின்டைன் பண்ணும். ஸோ அங்கே போய் பார்த்துட்டு அதுக்கான ஐபி அட்ரஸ் எடுத்து அது சிஸ்டம்க்கு அனுப்போம். சிஸ்டம் அதிலேருந்து எடுத்து வெப்சைட் நமக்கு கொடுக்கும். ஸோ இது நமக்கு ஐபி அட்ரஸ் தான் வச்சு நம்ம யூஸ் பண்ணோன்னா யாருமே நம்ம என்ன பண்ண முடியாது, வெப்சைட்ஸ் நிறைய அக்சஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா ஐபி அட்ரஸ் வந்து ஒரு லாங் நம்பர், அதை மைண்டில் வச்சுக்கிது ரொம்ப டிஃபிகல்ட்டான ப்ராசஸ். ஸோ அதனால தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டொமைன் நேம் யூஸ் பண்ணுறோம். அதான் ஓகேவா. நெட்ஒர்க்கில் ஒருத்தர் நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எது நம்ம டொமைன் நேமும் அது ஐபி அட்ரஸையும் மேட்ச் பண்ணி கொடுக்குறது யாருன்னா டிஎன்எஸ் தான் கொடுக்குது. ஸோ டிஎன்எஸ் ப்ரொவைட் த டொமைன் நேம் டு ஐபி அட்ரஸ் மேப்பிங் த்ரூ த நேம் சர்வர் மூலமாக தான் அந்த ஒர்க்கு நடக்குது. ஓகேவா, நேம் சர்வர் மூலமாக டிஎன்எஸில் போய்ட்டு மேப் பண்ணி அந்த டேட்டாவை சென்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு கொஷின், ஃப்ரீ சாஃப்ட்வேர்னா என்னென்னு. ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறது, மாடிஃபை பண்ணலாம், திரும்பவும் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஓகேவா, நீங்கள் என்ன வேணாலும் ஒரிஜினல் டேர்ம் வந்து பண்ணலாம். உங்களுடைய ஃப்ரீ ஆஃப் யூஸ் தான். எனி டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்ஷன்ஸ் ஆஃப் த சாஃப்ட்வேர் மஸ்ட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் வித் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீ யூஸ், மாடிஃபிகேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ ஃப்ரீ சாஃப்ட்வேர்னால் என்னென்னா அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது மாடிஃபை பண்ணி திரும்பவும் பண்ணுறதுனால பண்ணலாம். பட் நீங்கள் திரும்பவும் பண்ணிங்கனாலும் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னா கண்டிப்பாக அதை திரும்ப நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றது தான். ஓகே, the definition of free software is stipulated as part of GNU project by the Free Software Foundation. இதுக்கு இந்த நேம் வச்சது GNU ப்ராஜெக்ட். அவங்க தான் வந்து இதுக்கு கொடுத்தாங்க. ஆக்சுவலாக ஃப்ரீ சாஃப்ட்வேர்னா என்ன மீனிங்னா அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணி திரும்ப ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அதுக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. என்னென்னா ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அந்த சாஃப்ட்வேர் கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஃப்ரீயாக தான் ரிலீஸ் பண்ணணும். ஓகேவா, அதான் மெயினான விஷயம். அடுத்து மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட். இது வந்து மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் அப்படின்றது ஒரு ஆன்லைன் பேமெண்ட்டு தான் மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட். இது எதுக்காக அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்காக, பேமெண்ட்லாம் கரெக்டாக ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மணியை ஈஸியாகவும் எஃபிஷியன்ட் பே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகேவா, இதோட ட்ரான்சாக்ஷன் காஸ்ட் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். ட்ரான்சாக்ஷன் காஸ்ட் மட்டும் இல்லை, அடுத்து கம்ப்யூட்டேஷனல் காஸ்ட், அதை கால்குலேஷன் பண்ணுற காஸ்ட்டு, கம்யூனிகேஷன் காஸ்ட் எல்லாமே வந்து இங்கே வந்து மினிமைஸ்டு. ஓகே, கம்மியாக தான் இருக்கும். எதுனா மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட். மைக்ரோ அப்படின்னாலே ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் மைக்ரோ எலக்ட்ரானிக் பேமெண்ட் சொல்லுவோம். இப்போ ரீசார்ஜ் பண்ணுறது அது போல். ஓகே, இதோட காஸ்ட் ட்ரான்சாக்ஷனும் லோவாக தான் இருக்கும், கம்யூனிகேஷன் காஸ்ட்டும் இங்கே கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா, அடுத்து லாஸ்ட்டு கொஷின், இடிஐ ஃபேக்ட் செப்பரேட்டாக. சில பஞ்சுவேஷன் மார்க்ஸ் இருக்குது, அதுதான் இடிஐ ஃபேக்ட் மெசேஜோட செப்பரேட்டராக யூஸ் பண்ணுவாங்க. எதுனா அப்பாஸ்டஃபினா ஒவ்வொரு செக்மெண்ட்டையும் செப்பரேட் பண்ண முடிஞ்சிச்சு செக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்பாஸ்டஃபி. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் கன்கார்டினேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. காம்போனண்ட்க்கு கோலன் யூஸ் பண்ணுவாங்க. கொஷின் மார்க் அந்த கேரக்டர் முடிஞ்சு ரிலீஸ் பண்ணுறதுக்கு. பீரியட் அப்படின்றது பாயிண்ட் வச்ச வேல்யூஸ்க்கு, டாட்லாம் பாயிண்ட் வச்ச வேல்யூக்கு அது யூஸ் பண்ணுவேன். இதில் 33 கொஷின் இவங்க கம்பல்சரி. எப்பவுமே லாஸ்ட்டு கொஷின் கம்பல்சரியாக இருக்கும். ஓகே, சரி, ஓகே. இதோட மாடல் கொஷின் பேப்பர் 1 இருக்க 2 மார்க்கோ 3 மார்க்கோ. ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் பார்த்தோம். இப்போ ஐடியல் கொஷின் பேப்பரில் ஃபஸ்ட்டு மாடல் கொஷின் பேப்பர் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 1 மார்க்கு 2 மார்க்கு 3 மார்க்கு.
5 மார்க்ஸை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா 5 மார்க்ஸ் எல்லாமே அப்படியே டைரக்ட் கொஷின்ஸை தான் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே 5 மார்க் கொஷின்ஸ் தான் புரியும். ஆனால் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. சரியா? பாருங்கள், நான் 5 மார்க் கொஷின் செக்ஷன் காமிக்கிறேன். அனிமேஷன், ஃபீல்ட், மூவி இண்டஸ்ட்ரி தெரியும், புக் பேக் கொஷின் தான். டெக்ஸ்ட் பிளாக் கன்வெர்ட் பண்ணுறது புக் பேக் கொஷின். என்னென்ன டைப் ஆஃப் சிங்கிள் வேல்யூ, மல்டி வேல்யூட் அட்ரிபியூட், அது போல். ஓகேவா? வெப் ப்ரௌசர் இன்ஸ்டாலேஷன், மல்டி டைமென்ஷன் எல்லாமே டைரக்ட் கொஷின்ஸ் தான். ஸோ அதனால் நான் 5 மார்க் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஏன்னா புக் பேக் 5 மார்க் நிறைய வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ திரும்ப ரிப்பீட் பண்ண வேணான்றதுல 5 மார்க் கொஷின்ஸ் போடல. 1 மார்க், 2 மார்க், 3 மார்க் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 5 மார்க் கொஷின்ஸை பாருங்கள். ஓகேவா? அந்த கொஷின்ஸ் நான் உங்களுக்கு அப்படியே இங்கே ஷோ பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் இதை பாஸ் பண்ணிவிட்டு இந்த 5 மார்க் கொஷின்ஸை அப்படியே பார்த்துக்குங்க. இது ஏதாவது கொஷின்ஸ் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நீங்கள் எந்த 5 மார்க் இதில் டிஃபிகல்ட்டாக இருக்குது சொல்கிறீங்களோ அதை நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை பாஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு டைம் பார்த்துக்குங்க 5 மார்க் கொஷின்ஸ் எல்லாம் தெரியுதா அப்படின்னு. ஓகே கைஸ், தேங்க்யூ.